குட் மார்னிங் சார். மார்னிங் அபி, உட்காருங்க. என்ன அபி, அன்னைக்கு இளவரசி என்னை குழந்தைய காணும்னு சொல்லிட்டு போனீங்க. சரி, அண்ணியை கூட்டிகிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்போ வரீங்க. சார், இப்போ இளவரசியே காணோம் சார். என்ன உளறீங்க? நிஜமா தான் சார் சொல்கிறேன். குழந்தைய காணோம். ஆஃபீஸில் பிரச்சனை. இளவரசி ரொம்ப டென்ஷனாக இருந்தா. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு சார். என்னாச்சு? அந்த ஷியாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு இளவரசி முடிவு பண்ணியிருந்தா சார். இந்த நேரத்தில் இப்போ இளவரசியையும் காணும் சார். இங்க பாருங்க, லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஷாம் மேல உங்களுக்கு டவுட் இருக்கா? ஆமா சார், நான் நேரா ஷாம் கிட்டே போய் கேட்டேன். ஆனா நான் கடத்தவே இல்லைன்னு சொல்றாரு. நாளைக்கு இளவரசிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார். அதனால தான் நான் இப்போ உங்களை தேடி வந்திருக்கேன். அப்படியா? சார் சொல்லுங்க சார். சோமு எங்க இருக்கீங்க? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். கமிஷனர் ஆபீஸ்லயா? ஆமா சார். சரி, நான் என் கேபின்ல தான் இருக்கேன், கொஞ்சம் வாங்க. ஓகே சார். சார், இந்த விஷயத்தை நான் ஸ்வரூபன் சார் கிட்ட கூட சொன்னேன். அவருக்கும் இளவரசி எங்க போயிருக்கான்னே தெரியல. தமிழரசி மேடமும் பெங்களூர்ல இருந்து வந்துட்டாங்க. அவங்களும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க சார். லீலா கிட்ட கேட்டிங்களா? சார், நான் கிருஷ்ணா கிட்ட போன்ல பேசினேன் சார். அவரும் தெரியலன்னு தான் சொல்றாரு. சார். சோமு சொல்லுங்க சார். நான் அண்ணியை கண்காணிக்கிறதுக்காக ஒரு ஆளை அப்பாயின்ட் பண்ண சொன்னேன். என்னாச்சு? சார், ஒரு வாரமா ஒரு கான்ஸ்டபிள் மேடத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான் சார். முந்தா நேத்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்கான் சார். இன்னைக்கு காலையில தான் அவனுக்கு கான்ஷியஸ் வந்ததா எனக்கு நியூஸ் வந்திருக்கு சார். நான் மேடத்தை வாட்ச் பண்றதுக்கு வேற ஆளை இன்னைக்கே போட்டுறேன் சார். தேவையில்ல. நேற்று நைட்ல இருந்து இளவரசி அண்ணி மிஸ்ஸிங் சார். எஸ், நேற்று அந்த கான்ஸ்டபிள் டியூட்டியில் இருந்திருந்தாருன்னா அவங்களுக்கு என்னாச்சுங்கிறத உடனே கண்டுபிடிச்சிருக்கலாம். பேட் லக். சோமு, இதில் ஏதாவது சதி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? சார், வாய்ப்பே இல்லை சார். இருந்தாலும் நான் இன்னைக்கு விசாரிக்க சொல்கிறேன் சார். சரி, 4 நாள் இளவரசி என்னையை ஃபாலோ பண்ணதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். என்ன சோமு, உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த ஃபீட்பேக் தரணும் அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு இல்லையா? ப்ளீஸ் சொன்னது செய்யுங்க. எஸ் சார். ஏன் சார், இளவரசியை கண்காணிக்க ஆள் போட்டிருந்தீங்களா? ஆமாம், அன்னைக்கு நீங்கள் அண்ணி குழந்தைய காணும்னு சொன்னப்போவே ஆள் போட சொல்லிட்டேன். இப்போ சொத்த பிரிச்சு. எனக்கும் ஷாம் மேலே தான் கொஞ்சம் டவுட் இருக்கு. அவங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை ஆக வேண்டியது இருக்கு. சரி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. சரி சார், நான் கிளம்புறேன். சார், ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே சொல்லுங்க சார். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். சுரேஷ், அந்த லாரன்ஸ் கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். என்ன செல்லியா பார்க்குற? என்ன சார் இது, ரூமே வேறு மாதிரி இருக்கு. எனக்கு மாற்றி கத்தி கூப்பிட்டு வந்துட்டீங்களோ? இல்லைப்பா, இனிமே இதுதான் உன்னோட ரூமு. இனிமே ஜெயிலில் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடை நீ சாப்பிட வேண்டாம். அப்புறம் உனக்குன்னு தனியாக சாப்பாடு வரும். ஏதாவது தேவைன்னா உடனே சொல்லு, நானே வந்து ஏற்பாடு பண்ணுறேன். சரியா? யாருக்கிட்டையும் அதிகமாக பேசாத, சண்டை போடாத. உன் ஆசை எதாக இருந்தாலும் சொல்லு, நானே நிறைவேற்றி வைக்கிறேன். என்ன சார் இது, ஏதோ தூக்குக்கு போகிற கைதிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சேச்சே, அப்படிலாம் இல்லைப்பா. உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் அப்படி சொன்னேன். சார், நீ சாக போறடா செலியா. அதுக்கு தான் இந்த அவசர கவனிப்புன்னு உண்மை சொல்லாம சார். டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டுதான் சார் இருந்தேன். சாரி செலியா. சார், நீங்க எதுக்கு சார் சாரி சொல்றீங்க? நானே எனக்கு சாரி சொல்லிக்க முடியாது சார். நான் செஞ்ச பாவம் அப்படி. ஒருத்தனுக்கு சாக போற நாள் எதுன்னு தெரிஞ்சா அதை விட நரகம் வேற எதுவும் இல்லைன்னு ஒரு மகன் சொல்லியிருக்காரு. நான் உயிரோட இருக்கும்போதே
நிறைய நரகத்தை அனுபவிச்சிட்டேன் சார். சார், ஒரே ஒரு நாள் சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அது உங்க கையில தான் சார் இருக்கு. சொல்லுப்பா, நான் செய்கிறேன். சார், நான் என் வாழ்க்கை பூரா எங்க அம்மா என்னை பார்த்து வருத்தப்படுற மாதிரி தான் சார் நடந்திருக்கேன். ஒரு நாள் கூட அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் வாழ்ந்ததே இல்லை சார். நான் சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா வாழணும் சார். அவங்க கையால சாப்பிடணும், எங்க வீட்டுல தங்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சார், என்னோட கடைசி ஆசை சார். சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? இவன் இப்படி சொல்லிட்டு எங்கேயாவது தப்பிச்சு போயிடணும்னு யோசிக்கிறீங்களா? வாழ்றனால எண்ணிட்டு இருக்க சார். நான் அப்படி செய்ய மாட்டேன். ஒரே ஒரு நாள் சார், பரவாயில்ல, நீங்களே கூட்டிட்டு போங்க சார். சார், தயவு செஞ்சு இது உதவி மட்டும் செய்யுங்க சார். ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார். சார், ப்ளீஸ் சார், என்னோட கடைசி ஆசை நிறைவேற்றுங்க சார். உங்களால முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார், செலியா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதப்பா. நான் எப்படியாவது மேலதிகாரிகிட்ட பேசி உன் கடைசி ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு, அப்புறம் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் சார். அம்மா, இளவரசி பத்தி டேய், எப்படா வந்த? திடீர்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அதை விட இளவரசியை பற்றி ஏதோ ஆர்வமாக சொல்லணுன்றதுனால தானே இவ்வளோ வேகமாக வந்திருக்கேன். சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. அது வந்து அம்மா, இளவரசி காணாம போயிட்டாங்களாம்மா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே. நீ சொன்னதை வச்சு தானே இவங்களே விமலா கிட்ட போய் சண்டை போட்டு வந்திருக்காங்க. வேற என்ன? நான் எதுவும் சொல்லலப்பா. அவரே கேள்வி மேல கேள்வி கேட்டு என் வாயிலிருந்து வார்த்தையை புடுங்கிட்டாரு. என்ன சண்முகம் இது? நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். நானும் அப்படித்தான் நடந்துக்கிட்டேன். உங்கள் குடும்பத்து மேலே எனக்கு பாசம் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மாமா பல்தேவ் மேலே எனக்கு இன்னும் பாசம் அதிகம். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் போலீஸை உங்கள் குடும்பத்து மேலே ஒரு கண்ணு வைக்க சொல்லியிருக்கேன். உனக்கு இதை விட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் கிடைப்பா? உன் சந்தேகம் தான் என்ன? முதல்ல இளவரசி குழந்தைய காணோம், இப்போ இளவரசியை காணோம். ரெண்டையும் தப்பான நேரத்தில் தேடிட்டு இருக்க. வைக்க பொருளை ஊசியை போட்டு அது கிடைக்கும்னு தேடுறது முட்டாள்தனம். அது முட்டாள்தனமாக இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஒருவேளை வைக்க போருக்குள்ளே ஊசி தேட போய் இளவரசி குழந்தைய கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல? வாட் நான்சென்ஸ்! இது அபாண்டமான குற்றச்சாட்டு. ரெண்டு பேரையும் நான் ஏன் மறைச்சு வைக்கணும்? இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க. அதான் இளவரசியான கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன? ஷாம், இளவரசி எனக்கு அண்ணி. எங்கள் அண்ணன் சுப்பிரமணி கூட குடும்பம் நடத்தியிருக்காங்க. உன்னை விட என் அண்ணியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். விவாகரத்து பேப்பரில் அவங்க கையெழுத்து போட்ட மை கூட இன்னும் காயலை. அதுக்குள்ளே அவங்க வேற ஒரு கல்யாணத்துக்கு ஈஸியாக ஒத்துப்பாங்கன்னு அவங்க வாயிலே அவங்களே சொன்னால் கூட என்னால் ஒத்துக்க முடியாது. நீ நம்பலையோலாம் எதிர்பார்த்து என்னால் வாழ்க்கை நடத்திட்டு இருக்க முடியாது. வாழ்க்கைனா திருப்பங்கள் அதிகமாக இருக்க தான் செய்யும். மனுஷங்களும் அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க.
இளவரசி ஒன்றும் ப்ரோக்ராம் கிடையாது, நானும் ஒன்றும் ப்ரோக்ராமர் கிடையாது. என்னோட கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அவங்க ஒரு உணர்ச்சி பூர்வமான பெண், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்க தோணும், தப்பு இல்லையே. நீ அவங்களோட நிலைமை கை கட்டி வேடிக்கை பார்க்குற, நான் கை கொடுத்து ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். நீ என்னை விமர்சனம் பண்ண நினைக்கிறதே தப்பு சண்முகம். டிவோர்ஸ் ஆன அப்புறம் இளவரசி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறத தடுத்தன்னு வச்சுக்கேன். ஷுவர் அண்ட் சாடிஸ்ட். அவங்க வாழ்க்கையில் தலையிட நீ யாரு? உங்கள் அண்ணன் தான் கல்யாணம் பண்ணி அத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு விட்டுட்டு ஓடனான். அப்போ நீயும் போலீஸ் பதவியும் என்ன பண்ணுச்சு? இப்போ மட்டும் யூனிஃபார்ம் போட்டு வந்துட்ட. ஐ எம் சேயிங் டோன்ட் unnecessarily sneak your nose into my life. Just get out of my home. டேய் ஷியாம், அவர் போலீஸ் ஆபீசர்டா. அம்மா, அவன் போலீஸாக வரல, ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு ஃப்ரெண்டையே வேவு பார்க்க வந்திருக்கான். அவனுக்கு இந்த மரியாதையே அதிகம். ஷாம், நீ உங்கள் மாமாவும் போகிற பாது சரியில்லை. உன்னை லாஸ்ட்டாக வார்ன் பண்ணிட்டு போகிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். உங்கள் மாமா பயங்கரமான கிரிமினல். ஜமீன்தார் முகத்துக்கு பின்னாடி அவர் செய்கிற தேச துரோக செயல். அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி கேர்ஃபுல். சண்முகம், ஏற்கனவே ஒரு வாட்டி மாமா மேலே சந்தேகப்பட்டு வீட்டுக்கு வந்து சோதனை போட்ட. அப்போ என்ன மிஞ்சிச்சு? உனக்கு அவமானம் மட்டும்தான். இப்பவும் அதே தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்படியே உன் போலீஸ் ஃபோர்ஸை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு எனக்கு நடுவில் இருக்க நட்பே கெட்டு போயிடும். பி கேர்ஃபுல் சண்முகம். எனக்கு நட்பை விட பாசத்தை விட கடமையும் காக்கி சட்டியும் தான் முக்கியம். இங்கே பார் ஷாம், நீ உங்கள் மாமாவும் இனிமேல் சரியான பாதையில் தான் போய் ஆகணும். போகலை, உங்கள் 2 பேர் மேலேயே நான் நடவடிக்கை எடுப்பேன். இன்னும் 48 மணி நேரத்தில் இளவரசி அவங்க குழந்தைய வெளியே வந்தாகணும். உன்னால அது நடக்கலை, உன் மேலேயும் உங்கள் மாமா மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். மறந்துடாத. இங்கே பாருமா. சொல்லுங்க டாக்டர். நான் ஏற்கனவே எழுதி கொடுத்த மாத்திரையை இப்போவும் கண்டினியூ பண்ணு. சரிங்க டாக்டர். அப்பவும் காய்ச்சல் குறையலன்னா இவருக்கு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ண சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? சீரியஸ் ஆயிடுமா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லிடாதப்பா, விபரீதமாயிடும். குழந்தைய கடத்தினதோட ஏன் நிறுத்திட்டேன்? அம்மாவையும் கடத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. தாயை பிரிஞ்சு இந்த சின்ன குழந்தை எப்படி இருக்கும்? இதை பார்த்துக்கிறதுக்கு 2 ஆள் வேணும்ல. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஏயா, நான் என்ன பரம்பரையாக குழந்தை கடத்துறோன்னா? சும்மா இளவரசியை பயமுறுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்காக பண்ணையா. இன்னும் எத்தனை நாளைக்கு குழந்தைய எப்படி வச்சிருக்க போற? ஷாம், இளவரசி கல்யாணம் முடிகிற வரைக்கும். இளவரசி எங்க இருக்கா? காணோம்ல. அப்புறம் அவளை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி குழந்தைய ரிலீஸ் பண்ணி பல்தேவ், இது நடக்கிற காரியமா? நடக்கும், நடக்கணும். என்னவோ பண்ணு. அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன்னு முரட்டு பிடிவாதம் பண்ணி கடைசியில் குழந்தைய கொண்டாதீங்க. அப்புறம் முதலுக்கே மோசமாயிடும். பரம்பரை சொத்தை அடையணுன்ற திட்டமெல்லாம் அம்போன்னு ஆயிடும். புரியுதா? சரி, நான் வரேன். ஏதாவது நான் ஃபோன் பண்ணு. இளவரசியை கண்டுபிடிக்கிறேன். இந்த குழந்தைய வச்சே கண்டுபிடிக்கிறேன்டா. என்னடா பாக்குற? உனக்கு பிடிச்ச அதிரசம், அச்சு முறுக்கு, முறுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு உன்னை பார்க்கறதுக்கு வரேன். அது என்னவோ தெரியலப்பா, இன்னைக்கு விடிய காலையில என் கனவுல நீ வந்து இதெல்லாம் வேணும்மா, எனக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்ட. கொண்டு வந்து நானே என் கையால உனக்கு ஊட்டி விட போறேன். இனிமேல் நான் உங்ககிட்ட எரிஞ்சு விட மாட்டேன். இனிமேல் உனக்கு அன்பான பாசமான அம்மாவா நான் இருப்பேன்.
சரியா? அம்மா என்னடா நான் உன்னை பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன், நீ என்ன பார்க்க இங்க வந்துட்ட? ஜெயிலர் சார், மேடம் என்ன நீங்களும் கூட வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? புள்ள உங்களோட ஒரே ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதான் மேடம் பரோல்ல கூப்பிட்டு வந்திருக்கேன். சரிங்க சார், வாங்க. வாப்பா, வாங்க சார், உட்காருங்க. உட்காருப்பா. என்னடா செழியா, ரொம்ப இழைச்சு போயிட்டியடா. எல்லாம் உங்களை பார்க்காதனால தான்மா. வீடு அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட மாறல. ஆனா இந்த அம்மா உனக்காக மாறிட்டேன்டா. தேங்க்ஸ்மா. என்னப்பா வேணும் உனக்கு? அம்மா, உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. உங்க கையால ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குமா? ஜெயிலர் சார், விடிய காலையில இவன் என் கனவுல வந்து இதே மாதிரி தான் என் கையால ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லி ஆசையா இருக்குன்னா, அதனால இவனுக்காக அதிரசம் முறுக்கு எல்லாமே நான் செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இவனும் இதையே சொல்றான். அதிசயமா இல்ல? ரொம்ப அதிசயம் தாமா. சார் ப்ளீஸ், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா என் புள்ளைய ரூமுக்கு கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூப்பிட்டு போங்க. என் புள்ள தப்பிச்செல்லாம் போக மாட்டான், அதுக்கு நான் கேரண்டி. ஓகேம்மா. நான் போலீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். உங்க புள்ளைய பிடிச்சி கொடுத்ததே நீங்க தான் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நீங்க தாராளமா கூப்பிட்டு போங்க. பாப்பா. உட்காருப்பா. சரியா? அம்மா உனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிட்டுட்டே இரு. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன? அம்மா வேண்டாம்மா, என் பக்கத்துலயே உட்காருங்கம்மா. என்னடா அங்க அவங்கெல்லாம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. இத உங்க கையாலே ஊட்டி விடுங்கம்மா. ஐயோ டேய், வெளியில ஜெயிலர்லாம் வெயிட் பண்றாங்கடா, அவங்களுக்கு ஒரு காஃபியாச்சும் போட்டு கொடுக்கணும்ல. பரவாயில்லம்மா, நீங்க இங்கே இருங்க, உங்க கையால ஊட்டி விடுங்கம்மா. இது வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லவனா இருந்ததில்லை. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்பதான் நீ திருந்துட்டியப்பா. இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கூடிய சீக்கிரமே நீ வெளியில வந்து உனக்கும் ஒரு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பேரப்பிள்ளை பெத்து கொடு. அதான் இந்த அம்மாவோட ஆசை. நான் எப்ப வெளியில வந்து எனக்கு எப்போ கல்யாணம் ஆகி இதெல்லாம் நடக்கிற காரியமாம்மா. அம்மா, என்னோட சார்பா வெங்கடேஷ் உங்க மகனா இருந்து உங்க ஆசை நிறைவேற்றி வைப்பான். சும்மா டேய், என்னப்பா? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நீங்க இப்படி உரிமையோட அடிக்கிறது கூட நான் ரசிக்கிறேம்மா. பின்ன என்னடா, நீ ஸ்கூல்ல படிக்கும்போது எப்பவுமே வெங்கடேஷை பார்த்து பிட்டடிச்சு தான் பாஸ் பண்ணுவேன். நீ பாஸ் ஆகணுங்கிறதுக்காக அவன் அக்கறையா படிச்சு பரீட்சை எழுதுவான். அந்த பழக்கம் உன்னை விட்டு போகலையா? உங்ககிட்ட பேரப்பிள்ளையை பெத்து கூடுறான்னு சொன்னா வெங்கடேஷ் அந்த காரியத்தை செய்வான்னு சொல்ற? ஆமாம்மா, நான் வேணா செத்து வெங்கடேஷ் புள்ளையா பிறக்கிறேன். என்ன உங்க பேர் நடத்தி நீங்க கொஞ்சிக்கோங்க. போடா, இப்படிலாம் பேசுற எனக்கு பிடிக்காது. நான் ஒரு தடவை உங்க மடியில படுத்துக்கவா? எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குமா. வா வா, படுத்துக்கோ.
அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா உங்களுக்கு என்ன மகனை பிறக்கணுமா? அப்போ நீங்க ஆசைப்பட்ட மகனா நான் இருக்கணும். அதுதான்மா என்னோட வேண்டுதல். ஒவ்வொரு தாய்க்கும் தம் மகனை பத்தின கனவு இருக்கும்பா. அதே மாதிரி உன்னை பத்தி நான் நிறைய கனவு கண்டு வச்சிருந்தேன். ஒரு டாக்டரா, ஒரு ஐஏஎஸ்ஆ, ஒரு இன்ஜினியரா பலவிதமா கனவு கண்டு. எதுக்குன்னா நீயும் 4 பேருக்கு உதவியா இருக்கணும், 4 பேர் ஒன்ன பாராட்டணும், அது மூலியமா என்னையும் பாராட்டணும் தான். ஆனா நீ 4 பேர் உன்னை தேடுற மாதிரியும் 4 பேர் உன்னை திட்டுற மாதிரியும் வாழ்ந்துட்டியேடா. எப்படியோ எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வந்துருச்சு.